வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாரதி பூங்காவில் புகைப்படம் எடுக்க ரூபாய் 500 கட்டணம். போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க பெரிய கடை காவல்துறையினர் புதிய யுக்தியில் விழிப்புணர்வு. கிருமாம்பாக்கம் அருகே ரூபாய் நோட்டுகளை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி திடீர் விபத்து. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுக்க 50 ரூபாய் கட்டணம். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டது முதல் இன்றும் மாறாத பிரெஞ்சு கலாச்சாரங்கள், பன்மொழி பேசும் மக்கள், அழகிய வீதிகள், ரம்மியமான கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கட்டிடங்கள், அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு என்றும் பழமை மாறாமல் விளங்கும் அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு ஜெர்மன், அமெரிக்கா, கனடா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் மற்றும் பல மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த வகையில் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி அரசு செய்து கொடுத்து வருகிறது. மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்களும் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பும் நின்று அழகிய கலைநயம் மிக்க போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பிரபலமான புகழ் வாய்ந்த பாரதி பூங்காவில் புதுச்சேரியில் உள்ள மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் மழை மற்றும் வெயில் காலங்களில் பாரதி பூங்காவில் அமர்ந்து பொழுதை கழித்து வருகின்றனர். மேலும் மன உளைச்சலில் இருக்கும் நேரங்களில் கூட பாரதி பூங்காவில் அமர்ந்து அதன் அழகை ரசிக்கும் போது மன உளைச்சலில் இருந்தும் விடுபடும் மையமாகவும் பாரதி பூங்கா திகழ்ந்து வருகிறது. இப்படி பிரசித்தி பெற்ற பாரதி பூங்காவில் பல்வேறு தரப்பு மக்கள் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க வேண்டும் என்றால் நகராட்சியில் வருவாய் பிரிவு 2 அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் 500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது. இது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. வெளியூர் சுற்றுலா பயணிகளால் அதிகம் ரசிக்கும் புதுச்சேரி பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் நடத்த 500 ரூபாய் கட்டணம் விதித்திருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றே கூறப்படுகிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை மற்றும் பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் விதமாக நிலைய அதிகாரிகள் தொடர்பு எண்கள் பொருத்திய பதாகைகளை பெரிய கடை காவல்துறையினர் நகரின் பல்வேறு இடங்களில் வைத்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் காவல்துறையினர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அதேபோல் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கிழக்கு காவல் சரகத்திற்குட்பட்ட பெரியகடை காவல்துறையினர் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் யாரேனும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ விற்பனை செய்தாலோ அதேபோல் பொது இடங்களில் மது அருந்தினாலோ உடனடியாக காவல் நிலைய அதிகாரிகளை அவர்களது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அப்படி தெரிவிப்பவர்களின் அடையாளங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் அச்சடிக்கப்பட்ட வேண்டுகோள் பதாகைகளை கடற்கரை சாலை, ரெயின்போ நகர், கோவிந்த சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளின் முக்கிய இடங்களில் வைத்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் மணிகுண்டு அருகே திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார். காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அப்படி குத்தான அம்மா நீ போங்கம்மா போங்க என்ன கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இரவு நேரத்தில் ஒருத்தர் கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. தூய்மை பணியாளர்களின் பசியாற்றிய மனிதநேயம். இரவில் குவிந்த பாராட்டு. புதுச்சேரியில் நகர பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கண் விழித்து இரவு நேரங்களில் வீதியையும் தெருக்களையும் சுத்தம் செய்வதால் தான் நம்மால் தூய்மையாக நடமாட முடிகிறது. இவர்களின் பணிகளை போற்றி பலதரப்பட்டவர்களும் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசியை ஆற்றியது அவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்கள் பணிக்கு புறப்படுவதற்காக கம்பன் கலையரங்கில் தங்குவது வழக்கம். அங்கு சென்ற ராஜகணபதி தூய்மை பணியாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இட்லி, வடை, தோசை, பொங்கல் என இரவு நேரத்தில் உணவை கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றினார். இரவு நேரத்தில் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ என்ற ஏக்கம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களும் அவர்கள் கொடுத்த உணவை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்று உண்டுவிட்டு பசி இல்லாமல் பணி செய்தனர். மேலும் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசி ஆற்றிய விக்கி என்கிற ராஜகணபதியின் சேவை அவர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றது. கையை உடச்சு விட்றானே கையை வச்சு ஒரு போட்டோ மட்டும் நேரம் அப்படியே 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 இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். சாமி கீழே வச்சுருக்கேன், கொட்டி வச்சுருக்கேன். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராகினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடி மரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது.
அதனை அடுத்து நவ நாட்களில் தினம்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களின் தாகம் தணிக்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குண்டுபாளையம், உழவர்கரை, மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார். இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் சரவணன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நீர்மோர் வழங்கி இணையத்தில் வைரலாகும் சமூக சேவகர் வெயிலின் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க புதுச்சேரி பாரதி பூங்கா வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்கியது அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சமூக சேவகர் அருண் என்பவர் தொடர்ந்து கோடை வெயில் காலங்களில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், சர்பத் உட்பட பழச்சாறு வகைகளை வழங்கி வருவது இணையத்தில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது இலவச நீர்மோர் மட்டுமல்ல, கோடை வெயிலின் வெப்பத்தால் பாரதி பூங்காவில் ஒதுங்கிய பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரின் பசியை போக்க அன்னதானமும் வழங்கி வருகிறார். கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காவிற்கு உள்ளூர் வாசிகள் முதல் அண்டை மாநில வாசிகள் வரை ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து வருகின்ற நிலையில் பிற்பகல் 12 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கமோ கோர தாண்டவம் ஆடுகிறது. இதனால் பூங்கா மர ஓரங்களிலும் நேரு சிலை பின்புறம் உள்ள மரத்தடியிலும் பலர் ஒதுங்கி கடற்கரை மற்றும் இயற்கை காற்றை வாங்கி வருகின்றனர். இதனால் பசியோடு மரத்தடி நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் பசியை போக்க தயிர் சாதம், லெமன் சாதம், ஊறுகாய் என விதவிதமாக உணவுகளை போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு வாரி வழங்கி வருகிறார். இவரின் இத்தகைய மனிதநேய செயல் மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்று வருகிறது. சாதம், தயிர் சாதம். மேலும் இந்த வெயில் உடம்பு தாங்காமல் இந்த பார்க் வரும் எல்லாம் இந்த பார்க்கு ஆலமரம் இதான் இங்கே இருக்கிறாங்க. சாப்பிட்றது கூட முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பசி அறிஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு உணவளிக்கிறோம் அவங்களுக்கு. கர்நாடக மாநில அசான் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வால் ரேவன்யா பாலியல் வீடியோக்கள் வெளியானதை அடுத்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில அசான் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வால் ரேவண்ணாவை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் ஹசன் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2906 வீடியோக்கள் வெளியிடப்பட்ட சம்பவம் கர்நாடகத்தையே தற்பொழுது உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி உள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதினால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் 14ஆம் தேதியன்று
பிரதமர் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாது பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக பத்திரிகை செய்தி வெளியிடுகிறோம். அது என்னவென்று கேட்டால், இந்தியாவில் இந்த பிஜேபி அரசானது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை உணர்த்தும் வகையிலே இன்று கர்நாடகா மாநிலத்தில் முன்னாள் தலைவர் தேவேகவுடா அவர்களின் பேரன் குழந்தைகளையும் அந்த வேட்பாளர் இப்போ நிற்கும் வேட்பாளர் கர்நாடகாவில் அவர் பல குற்றங்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாட்டி வயதில் உள்ளவர்களையும் பலாத்காரம் செய்துள்ளார். இது ரொம்ப வன்மையாக நாங்கள் மகிழா காங்கிரஸ் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில திமுக கழக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்த நாளில் ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் பிறந்த நாள் ஏம்பலம் தொகுதி சார்பாக தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் பலராமன், தொகுதி பிரதிநிதி கிருமாம்பாக்கம் ஜெகநாதன், தொகுதி பொருளாளர் இளம்பருதி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் கோர்க்காடு வெங்கட்ராமன், விஜயன், அரங்கனூர் அருண் என்கிற பச்சையப்பன், மாநில மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, தொகுதி மகளிரணி அமைப்பாளர் கௌசல்யா, முன்னாள் மாநில மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், கிளைக்கழக செயலாளர்கள் கிருமாம்பாக்கம் ஆறுமுகம், பன்னீர்செல்வம், கோர்க்காடு சண்முகம், ஹரிகிருஷ்ணன், பிள்ளையார்குப்பம் மார்டின் என்கிற மாயவன், காளிதாஸ், பின்னாச்சிக்குப்பம் சங்கர், கரிக்கலாம்பாக்கம் அருமைநாதன், தொகுதி துணை செயலாளர் வாலிமுருகன் மற்றும் கழக நிர்வாகிகள், தோழர்கள், பற்றாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மாநில கழக அமைப்பாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கட்சி அலுவலகத்திற்கு சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் அருகே ரூபாய் நோட்டுகளை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி திடீர் விபத்து. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் உள்ள வங்கியில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரிக்கு முன்பும் பின்பும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வாகனம் சென்றது. புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் எல்லை அருகே தனியார் பொறியியல் கல்லூரி எதிரே சென்றபோது தனியார் பேருந்து ஒன்று சாலையின் வலதுபுறமாக ஏறி சென்றது. அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டுள்ளார்.
அப்போது அதன் பின்னால் வந்த பாதுகாப்பு காவல்துறையினர் சென்று டெம்போ டிராவலர் வேன் எதிர்பாராத விதமாக மோதியது. அதே நேரத்தில் பின்னால் வந்த மற்றொரு கார் டெம்போ டிராவலர் வேனின் பின்பகுதியில் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் டெம்போ டிராவலர் வேனில் சென்ற உதவி ஆய்வாளர் முருகானந்தம் என்பவர் லேசான காயமடைந்தார். அதேபோல் காரில் வந்த மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு பெண் லேசான காயமடைந்தார். விபத்து குறித்த தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டனர். லேசான காயம் என்பதால் முதலுதவி சிகிச்சை பெற்றுவிட்டு காவல்துறையினர் மீண்டும் வேறொரு வாகனத்தில் சென்றனர். பின்னர் கண்டெய்னர் லாரி மீண்டும் புறப்பட்டு சென்றது. ரூபாய் நோட்டுகளை ஏற்றி சென்ற லாரி விபத்தில் சிக்கியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் RLV பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தலை வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிபேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்கள் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவகுமரன், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவகுமார், பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதி பூங்காவில் புகைப்படம் எடுக்க ரூபாய் 500 கட்டணம். போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க பெரிய கடை காவல்துறையினர் புதிய யுக்தியில் விழிப்புணர்வு. கிருமாம்பாக்கம் அருகே ரூபாய் நோட்டுகளை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி திடீர் விபத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.